ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் பதிவில் தமிழ் உயிரெழுத்துக்கள் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை எல்லாரும் கரெக்டாக வீட்டில் படிச்சிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் உயிரெழுத்துக்களும் அதை சார்ந்த வார்த்தைகளும் படிக்கலாமா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக படித்தோம்னா அது ஈஸியாக புரியும். படிக்கலாமா? தமிழில் உள்ள முதல் உயிரெழுத்து என்ன? எங்கே சொல்லுங்க பார்ப்போம். ஆ. ஆ அம்மா. ஆ இம் மா அம்மா. இந்த படத்தில் உள்ளது யாரு? அம்மா. உங்கள் எல்லாருக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் இதை மறக்கவே மாட்டீங்க. ஆ அம்மா. இரண்டாவது உயிரெழுத்து ஆ, நெடில். இந்த படத்தில் உள்ளது என்ன? ஆடு. ஆ ஆடு. எப்படி படிக்கிறது? ஆ டு ஆடு. ஆடு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புல் சாப்பிட்றதுக்காக வரும் இல்லையா, ஆடு. மூன்றாவது உயிரெழுத்து இ, குரில். இறகு. இ இறகு. இ ரா கு இறகு. வார்த்தையில் பயன்படுத்தும் போது கு கொஞ்சம் மென்மையாக பயன்படுத்தணும். இறகு. இறகு எங்கேருந்து கிடைக்கும்? பறவையோட இறகு கீழே விழும்ல பறக்கும்போது, இறகு. நான்காவது உயிரெழுத்து ஈ, நெடில். இந்த படத்தில் உள்ளது ஈ, அது ஒரு பூச்சி வகை. ஈ அப்படின்னு தான் சொல்லுவோம். வீட்டில் அசுத்தமாக உள்ள இடங்கள்ல பெரும்பாலும் ஈ இந்த பூச்சியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த உயிரெழுத்து உ, குரில். உ உரல். உ உரல். உ ரா இல் உரல். உரல் உங்கள் வீட்டிலலாம் இருக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பில்லை. முன்னாடி பாட்டி காலத்தில் எல்லாரும் இதில் தான் மாவு அரைப்பாங்க, இட்லிக்கு சட்னி செய்வாங்க. அதுக்கெல்லாம் இந்த உரல் ரொம்ப பயன்படும். இதில் செஞ்ச உணவு அவ்வளோ ருசியாக ரொம்ப நேரம் கெடாமல் நல்லா இருக்கும். உரல். அடுத்த உயிரெழுத்து ஊ, நெடில். இந்த படத்தில் உள்ளது என்ன? ஊதல். ஊ ஊதல். ஊ தா இல் ஊதல். ஊதல் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? பஸ்ஸில் கண்டக்டர் வச்சுருப்பாங்கல்ல, பஸ்ஸு புறப்படணும் அப்படின்னா இந்த ஊதலை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்புறம் அடுத்த உயிரெழுத்து ஏ, எறும்பு. எறும்பு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். வீட்டில், வெளியில், எல்லா இடங்கள்லையும் எறும்பு எப்பயும் வரிசையாக ஒத்துமையாக இருக்கும். ஏ ரு இம் பு, எறும்பு. அடுத்த உயிரெழுத்து ஏ, ஏனி. ஏ நீ, ஏனி. ஏ நெடில். ஏனி எதுக்கு பயன்படும்? உயரமான இடங்களுக்கு நம்மளால் ஏற முடியாதப்ப வீட்டில் உள்ள ஒரு பொருளை எடுக்கும்போது ஏணி வச்சு அது மேலே ஏறி அந்த பொருளை எடுப்போம். அதுக்கு ஏணி பயன்படும் இல்லையா? அடுத்த உயிரெழுத்து ஐ. ஐ ஐந்து. ஐந்துன்றது ஒரு எண். நம்ம எண்கள் பற்றி படிச்சிருக்கோம்ல ஒரு பதிவில், அதில் ஐந்து அப்படின்றது ஒரு எண். எப்படி படிக்கணும்? ஐ இந்து, ஐந்து. அடுத்த உயிரெழுத்து ஓ. ஓ ஒட்டகம். ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? பாலைவனத்தில் மட்டும்தான் ஒட்டகம் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி மாடு இருக்கோ அதே மாதிரி பாலைவனங்களில் ஒட்டகம் பயன்படுத்துவாங்க. ஓ
இது அடுத்த உயிரெழுத்து. நெடில். ஓ ட இம், ஓடம். ஓடம் எங்கே இருக்கும்? இப்போ ஏரி, ஆறு இது மாதிரி உள்ள இடங்கள்ல ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு நம்ம பயணம் செய்யணும்னா ஆழமான உள்ள இடங்கள்ல கால்களில் நடந்து போக முடியாது. அப்போ ஓடத்தில் ஏறி பயணம் செய்யறதுக்கு ஓடம் பயன்படும். அடுத்த உயிரெழுத்து ஔ. ஔ, ஔவையார். ஔ வை யா இர், ஔவையார். இவங்க பாட்டி யார் தெரியுமா? இவங்க ரொம்ப நல்ல தமிழ் பாடல்களை பாடுவாங்க. நல்ல தமிழ் புலமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க தான் ஔவையார். அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆயுத எழுத்து அக். இந்த படத்தில் உள்ளது எக்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அக், எக்வால். பெரும்பாலும் முதல் எழுத்தா அக்கண்ணாவை எங்கேயும் பயன்படுத்துறது இல்லை. வார்த்தைகள் இடையில பயன்படுத்துகிறாங்க ஆயுத எழுத்தை. ஏ இக் அப்படின்னு பயன்படுத்தணும். கு வா இல், எக்வால். இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தமிழ் உயிரெழுத்துக்களும் அதை சார்ந்த வார்த்தைகளையும் நாம் தெளிவாக கற்றுக்கிட்டோம். இன்னும் இதே மாதிரி அதிகமான பதிவுகளை நான் உங்களுக்காக அழகாக போடுறேன். அடுத்த பதிவில் இந்த உயிரெழுத்துக்களை நாம் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் இதே மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க நம்ம யங் படிஸ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.